லாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3. இது புத்தகத்துல 73வது பக்கம், 26வது கடிதம். 1930 அக்டோபர் 5ஆம் நாள் எழுதப்பட்ட கடிதம். அந்த கடிதத்துல பாதி நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சிய இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆர்வத்தை அல்லது உற்சாகத்தை வளர்த்துக் கொள்வது ஒரு புனிதமான தூய்மையான நிலை. அதை தொடர்ந்து பாதுகாத்து வருவது நல்லது. ஏனென்றால் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் மிக அதிகம் உள்ளன. ஆர்வமும் உற்சாகமும் இல்லாமல் எந்த வேலையையும் செய்திட முடியாது. உங்களுக்குள் ஆர்வமும் உற்சாகமான ஈடுபாடும் பெருகுவதாக கருதுங்கள். அப்படி எண்ணுங்கள். கடவுளின் சித்தம் இருப்பின் துணிவுடன் பணி நிறைவேறும். கங்கா சேவகை பொறுத்தவரை கடவுள் அவரது சூழ்நிலையை இன்னும் மேம்படுத்தட்டும் என்பதே எனது பிரார்த்தனை. அனைவருக்கும் சலாம். ராம்சந்திர பதேகர், 5 அக்டோபர் 1930. இது நம்ம எல்லாருக்குமான இன்னும் ஒரு அவசியமான விஷயம். எப்படி தியானத்துல சேர்றவங்க எல்லாருமே எண்ணங்களை பற்றி ஒரு புகார் சொல்றாங்களோ, அது மாதிரி தியானத்துல சேர்ந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறத்துல இருந்து ஆரம்பிச்சு 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் கூட அடிக்கடி நம்ம சொல்றது இன்ட்ரெஸ்டே இல்லை மெடிடேஷன் பண்றதுக்கு, ஒரு எந்தூசியாசம் இல்லை, உற்சாகமான நிலை இல்லை. இதுதான் நம்ம அடிக்கடி சொல்றோம். அந்த அளவுக்கு சில பேர் மட்டும் அதை மெயின்டைன் பண்றாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஒரு உற்சாகம் வரமாட்டேங்குது. ஆரம்பத்துல இருந்துச்சு, இல்ல நடுவுல வந்துச்சு, இல்லைன்னா நான் இதுக்கு போகும் பொழுது பண்டாராவுக்கு போகும்பொழுது இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். நம்ம சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். யாருக்குதான் மெடிடேஷன் பண்றதுல ஆர்வம் வேணான்னு தோணும்? எல்லாருக்குமே ஆர்வம் வேண்டும்ங்கிற எண்ணம் தான் இருக்கு. ஆனா நமக்கு ஆர்வம் இல்லை, ஆர்வம் வராம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு. ஏன் ஆர்வம் போணுச்சு? இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கோம். அப்ப ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம். அதாவது ஆர்வம் மெடிடேஷன்ல போயில்ல, அந்த ஆர்வமானது வேற ஏதோ ஒரு விஷயத்துல திசை திரும்பி இருக்கு. அதனால இதுல இருந்த ஆர்வம் இல்லாம போயிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதையேதான் லாலாஜி வேற விதமாக சொல்றார். ஆர்வம் அல்லது உற்சாகமானது வளர்றது அப்படிங்கிறது கண்டிஷன் ஆஃப் பியூரிட்டி அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு இதயம் தூய்மையாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு அதுல பியூரிட்டி இருக்குதோ, எந்த அளவுக்கு அது புனிதமாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு ஆன்மீகத்தின் மீது ஆர்வமும் உற்சாகமும் தானாக வரும். அதுல எந்த அளவுக்கு அழுக்கு கடினத்தன்மைகள் படுகின்றதோ அந்த அளவுக்கு ஆர்வமானது திசை திருப்பப்படும். இவ்வளவுதான். அப்ப ஒருத்தர் ஆர்வத்தை அல்லது உற்சாகத்தை வளர்த்துக் கொள்வது எதோட சம்பந்தப்பட்டதுன்னா, அவருடைய பியூரிட்டியான கண்டிஷனை மெயின்டைன் பண்றது சம்பந்தப்பட்டது. அதை தொடர்ந்து பாதுகாத்து வருவது நல்லது. எந்த அளவுக்கு இதயத்தை தூய்மையாக புனிதமாக ஒருவர் பாதுகாக்கிறாரோ அந்த அளவிற்கு ஆர்வமும் உற்சாகமும் தொடர்ந்து வளரும். அந்த ஆர்வம் உற்சாகம் தான் நாம் செய்ய வேண்டிய பணிகளுக்கு அடிப்படையாக அமைகின்றது. ஆனா எந்த ஒரு மிஷன் ஒர்க்காக இருக்கட்டும், உற்சாகம் இல்லை என்றால், அதை செய்யணுங்கிற ஆர்வம் இல்லை என்றால், அது நீ எவ்வளவு முயற்சி போட்டாலும் அது கொஞ்சோண்டு முயற்சி செய்யறது கூட மிக பெருசு மலை மாதிரி நமக்கு தெரியும். அதே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய பணிகள் கூட சர்வசாதாரணமாக தெரியும். ஆர்வம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம். நான் இதுவே ஒரு லெட்டருக்கு முன்னாடி அவர் சொன்னார், எந்த விஷயத்தின் மீது ஆர்வமோ அல்லது கவலையோ படுற தன்மை என்னை விட்டு போயிடுச்சு, அது வேற கண்டிஷன். ஆனாலும் அவர்கிட்ட மகிழ்ச்சி இருந்துச்சு. அது ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை. இங்க சாதாரணமாக எந்த ஒரு பணியையும் ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, அங்க
ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இன்னொன்னு எந்தூசியாசம். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எந்தூசியாசத்துக்கும் பேஸ் வந்து பியூரிட்டி ஆஃப் த ஹார்ட் தான். இது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா நமக்கு ஏன் ஆர்வம் குறைஞ்சுதுங்கிறதுக்கு காரணம் தெரியும். ஏன் வந்து பண்டாராவில எல்லாம் வந்து ஆர்வமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம். அப்ப அந்த இதயம் மிக தூய்மையான நிலைமையில பராமரிக்கப்படுது மாஸ்டரால அந்த இடத்துல. அதனால அங்க ஆர்வமும் உற்சாகமும் வந்துடுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரி, இப்ப நான் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி வருது. ஹார்ட் வந்து பியூரிட்டியான கண்டிஷன்ல எல்லா நேரமும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா உலக வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகள் நிறைந்தது. சில பிரச்சனைகள் நாம தேடி போவோம், சில பிரச்சனைகள் அதுவா நம்மளை தேடி வரும். சில நேரங்கள்ல போற போக்குல பிரச்சனைகளுக்குள்ளார மூழ்கி எந்திரிச்சு போற நிலைமை வரும். அப்ப இதயம் வந்து அதனுடைய நிலைமையில இருந்து கீழே இறங்கும். இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தானே. அப்ப அடுத்த கேள்வி நம்மளுடையது என்னவா இருக்கும்? என்னுடைய ஆர்வத்தை அல்லது உற்சாகத்தை நான் வளர்த்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அதுக்கான டிப்ஸ் தான் அடுத்து கொடுக்குறாரு. ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய இன்டென்டும் உங்களுடைய தாட்டும், அதாவது உங்களுடைய கருத்தும் உங்களுடைய எண்ணமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் எனக்குள்ளார ஆர்வமும் ஈடுபாடும் உற்சாகமும் பெருகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சஜஷன். ஒரு நாளைக்கு தாஜி இந்த சஜஷனையும் நமக்கு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் கரெக்ட் திங்கிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், ஹானஸ்ட் அப்ரோச் டெவலப்ஸ் இன் ஆல் அப்படின்னு நினைங்கன்னு சொன்ன மாதிரி, ஆர்வமும் உற்சாகமும் ஈடுபாடும் உங்களுக்குள் பெருகுகின்றன என்று கருதுங்கள். எண்ணுங்கள். அவங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அப்படி போட்டுடுறாங்க. அது என்னன்னா, அந்த கருத்தை நமக்குள்ளார ஒரு கருத்து வைத்துக் கொள்வதற்கும் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப என்னை பற்றி எனக்கு ஒரு கருத்து இருக்கும். என்னை பற்றிய அந்த கருத்தின் அடிப்படையில எனக்குள்ளார எண்ணங்கள் வரும். கருத்துங்கிறது பேஸ், எண்ணங்கிறது அது மேல வரக்கூடிய விஷயம். அந்த ரெண்டுலயுமே என்ன இருக்கணும் அப்படின்னா, என்கிட்ட ஆர்வம் இருக்குங்கிற கருத்து. நான் ஆர்வத்தோட தான் இருக்கேன். என்கிட்ட எப்பயுமே வந்து உற்சாகம் பெருகி கொண்டிருக்கிறது, ஆர்வம் பெருகி கொண்டிருக்கிறது. எது மேலங்கிறது ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் மேல. இதுல என்ன பிரச்சனைன்னா, நமக்கு வந்து வேற விஷயங்கள்ல டைவர்ட் ஆனோடனே அதுல எனக்கு ஆர்வம் இருக்குங்கிற கருத்து என்கிட்ட வந்துடும். அதுல நான் உற்சாகமா ஈடுபடுறேங்கிற கருத்து வந்துடும். நம்மதான் பேலன்ஸா சிந்திப்போம் இல்லையா? அதனால எனக்கு மெடிடேஷன் மேல ஆர்வம் இல்லைங்கிற கருத்தை தான் நாம வைத்துக் கொள்கிறோம். சார் அதுதானே சார் உண்மை அப்படின்னா, உண்மை அது கிடையாது. உண்மை வந்து உங்களுக்குள்ளார ஆர்வம் இருக்கு, அது வந்து படிஞ்சு வேற பக்கம் டைவர்ட் ஆயிருக்குங்கிறது தான். ஆனா நம்மளாவே என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஆர்வம் கிடையாதுங்கிற கருத்தை வந்து நானா எடுத்துக்கிறேன். என்கிட்ட உற்சாகம் குறைஞ்சி போச்சுங்கிற கருத்தை நான் எடுத்துக்கொண்டு அந்த எண்ணத்தை கொண்டு வந்துடுறதுனால அந்த எண்ணம் வந்து வலுப்பெற்று. இப்ப இதோட நம்ம பார்க்கணும்னா, எப்பயுமே ஒரு டிவைன் ஃப்ளோல 2 இருக்கும். இச்சா கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. சாதாரணமா 2 ஃப்ளோ இருக்கும். அப்வர்டு ஃப்ளோ, டவுன்வர்டு ஃப்ளோ. எப்பயுமே அப்வர்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் பியூரிட்டி, டவுன்வர்ட் ஃப்ளோங்கிறது பேஸ்ட் ஆன் கிராஸ்னஸ். அதுதானே எல்லா இடத்துலயும். அதுதானே ஒரு பலூன் இருக்கு, அதுல எந்த அளவுக்கு லேசான காத்து அடைக்கிறோமோ அந்த அளவுக்கு மேல போகும். அதுல ஏதாவது வெயிட்டான ஒரு விஷயத்த வந்தோம்னா கீழே வந்துடும். அதானே. இப்ப நம்மளும் அது மாதிரிதான். நமக்குள்ளார இந்த ஆர்வம் உற்சாகம் வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹார்ட் பியூரா இருக்கோ அந்த அளவுக்கு உற்சாகம் ஆர்வம் மேல் நோக்கி செல்லும். ஹார்ட்ல இம்பியூரிட்டி டெவலப் ஆனதுன்னா உற்சாகம் ஆர்வம் கீழ் நோக்கி போகும். இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த உற்சாகமும் ஆர்வமும் கீழ் நோக்கி திரும்பிய நிலையில என்னுடைய உற்சாகமும் ஆர்வமும் வேற விஷயங்கள்ல ஈடுபட்டுடுச்சு அப்படிங்கிற கான்செப்ட எடுத்துக்கிட்டோம்னா கூட பரவாயில்ல. வேற விஷயங்களுக்கு போகுது, அதை விட்டு வெளியில வரணும்னு எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. அதை நான் நினைக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன நினைக்கிறேன், எனக்கு ஆன்மீகத்தின் மீது ஆர்வம் போய்விட்டது, உற்சாகம் போய்விட்டதுங்கிற அந்த நெகட்டிவான தாட்டை நான் வச்சுக்கிறேன். அது உண்மைதான். ஆனா அது அப்படி நினைக்கிறதுக்கு பதிலாக இப்படி நினைக்கலாம்ல, என்னுடைய ஆர்வமும் உற்சாகமும் இதுல இருப்பதற்கு பதிலாக வேறு விஷயத்துல திசை திரும்பிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம்ல. நினைக்க மாட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய கருத்தின் மூலமாகவும் எண்ணத்தின் மூலமாகவும் எனக்கு ஸ்பிரிச்சுவல் சைட்ல ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுல இன்வால்மெண்ட் இல்லை, அதுக்கான எனக்கு ஒரு விருப்பம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கி வெளிப்படுத்து. இது நம்ம செய்துகிட்டு இருக்கிறது.
பாலாஜி என்ன செய்ய சொல்றாரு? மாத்தி செய்யுங்க. உங்கள்கிட்ட ஆர்வம், உற்சாகம் குறைவதாக உங்களுக்கு தோன்றும் போது, அது ஆக்சுவலி முன்னே சொல்ற மாதிரி அது குறையில, டைவர்ட் ஆயிருக்கு. அப்படி ஒரு எண்ணம் வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? இந்த சஜஷனை கொடுத்துக்குங்க. எனக்குள் ஆர்வமும், உற்சாகமும், ஈடுபாடும் பெருகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைங்க. மாஸ்டருடைய விருப்பம் இருந்தால் அது நிச்சயமாக நிறைவேறும். அப்படியே நீங்க நினைச்சிட்டு உடனே நான் நினைச்சிட்டேன் மாறிடும்னா கிடையாது. அதுக்கும் அவருடைய அருள் வேண்டும். நினைக்கிறதுக்கும் அவருடைய அருள் வேணும். அது நடக்கிறதுக்கும் அவருடைய அருள் வேணும். எதனால இப்படி சொல்றோம் அந்த அருள் வேணும் அப்படின்னா, இது ஒரு அகங்காரத்தின் அடிப்படையில இந்த எனர்ஜியானது நம்ம மேல ஒர்க் பண்ண முடியாது. இந்த இடத்துல எண்ணம் மட்டும் இருந்து எனர்ஜி மேல இருந்து கொடுக்கப்பட்டால் அது ஒர்க் பண்ணும். எண்ணமும் எனர்ஜியும் என்னோடதாக இருந்தால் கட்டாயம் அது ஒர்க் பண்ணாது. எப்பயுமே உள்நோக்கிய விஷயங்கள் எல்லாமே அகங்காரம் இல்லாமல் கொடுக்கப்படுகின்ற அந்த சஜஷன்ஸ்ல தான் இருக்கு. மகாபாரத கிளைக்கதைகள்ல கூட ஒரு இடத்துல வரும். அர்ஜுனனுக்கும் அனுமாருக்கும் ஒரு அவரு அனுமாருக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறப்ப, அந்த தேவலோகத்துக்கு பாரிஜாத பூ பறிக்க போவாரு அர்ஜுனர். போறப்ப குறுக்க இவர் படுத்திருப்பாரு. படுத்து வாழை சுருட்டி வச்சிருப்பாரு. அதை தாண்டி போறதுக்கு அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன பிரச்சனை வரும். அப்ப அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு பெரிய போட்டி வரும். நீ யார் பெரிய ஆள் பார்த்துருவோம் வா அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்குவாங்க. அப்ப அர்ஜுனன் சொல்லுவாரு, நான் ஒரு அம்புனால ஒரு கோட்டை கட்டுறேன், இல்லைன்னா ஒரு பாலம் கட்டுறேன், அது மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவார். நான் கட்டுறேன், உன்னால முடிஞ்சா அதை உடைச்சு பாரு அப்படின்னு. அப்ப சரின்னு வச்சுக்குவாங்க. அப்ப தன்னுடைய வித்தையை பயன்படுத்தி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அம்பு கோட்டையா அர்ஜுனர் உருவாக்குவார். சும்மா போயிட்டு அனுமார் ஒரு காலால ஒரு லேட்டா தட்டுவார், எல்லாமே கொட்டி போயிடும். அப்புறம் உடனே திரும்பியும் போட்டிக்கு வரலான்ட்டு 2வது முறை போகும் பொழுது அதே மாதிரி அர்ஜுனன் செய்வாரு, அனுமார் போய் தட்டுவாரு, அது நடக்காது. இது 2ம் அந்த கோட்டையை உடைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். அப்புறம்தான் அந்த இடத்துல அதுக்கான விளக்கம் கொடுக்கப்படும். முதல்ல வேலை நடந்தப்ப அவர் அர்ஜுனன் தன்னுடைய சொந்த பலத்து மேல நம்பிக்கை வச்சு அந்த எண்ணத்தை கொடுத்து இந்த கோட்டை அது எல்லாமே பாபுஜி ஏற்கனவே நம்ம 1944 விஸ்வாஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். வில்வித்தையில முக்கியம் மனோபலம், வில் பவரை அதில் செலுத்துறாங்க. இப்ப அர்ஜுனன் யாராலும் தகர்க்க முடியாத ஒரு அம்பு கோட்டையை உருவாக்குறான் தன்னுடைய மனோபலத்தை பயன்படுத்தி. அங்க அகங்காரமும் இருக்கு. அப்ப அனுமார் போய் ஒரே ஒரு தட்டும் பொழுது அவர் எப்பயுமே ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு தானே செய்வாரு. அது ஜெய் ஸ்ரீராம்ட்டு ஒரு தட்டுறாரு, விழுந்துருது. ஏன்னா அனுமார் கொடுத்த அந்த ஒரு சஜஷன்ல அகங்காரம் இல்ல, ராமரை கொண்டு வந்துட்டார். போட்டி முதல் ட்ரிப் முடிஞ்சு போச்சு. இவருடைய அகங்காரம் தோத்துருச்சு. அகங்காரம் இல்லாமல் அவர் கொடுத்த சஜஷன் ஜெயிச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. போட்டி 2வது முறை வரும்பொழுது அர்ஜுனன் உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. நம்மளால முடியல, அந்த அகங்காரம் உடைஞ்சு போகுது. கிருஷ்ணரை மனசுல நினைக்கிறாரு. நினைச்சு அதே கோட்டைய அவருடைய விருப்பத்தின்படி அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கட்டுறாரு அம்பு கோட்டையை. முறை ஜெயிச்சதுனால அவருக்குள்ளார வந்த சின்ன அகங்காரம், இது என்ன பெரிய பொடியம் கட்டின கோட்டை அப்படிங்கிற மாதிரி அதை போய் காலால உதைக்க போறாரு. 2வது ட்ரிப் அது நடக்கல. எதுக்கு இந்த கதை இந்த இடத்துல? கதையை நம்ம அது ரொம்ப பெரிய கதை, அது ரொம்ப அழகாவும் விளக்கமாவும் சொல்லப்படுற கதை. நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம மேல நாம பணிபுரியிற பொழுது அங்க எப்பயுமே என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற அகங்காரத்தோட ஒரு சஜஷன் கொடுக்கப்படும் பொழுது அது நடக்கிறது. அதுதான் நம்ம சஜஷன்ஸ் ஒர்க் பண்ணாம போறதுக்கு பேஸ். அப்ப அகங்காரம் இல்லாமல் எப்படி ஒரு சஜஷன் கொடுக்கப்படும் அப்படின்னா, சஜஷனை கொடுத்துட்டு அவரை அணுக வேண்டும். உங்களுடைய சித்தம் இருந்தால் இது நடந்தேறட்டும், உங்கள் சித்தப்படி இது நடக்கட்டும், உங்களுடைய அருளால் இது நடக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வெளியில எடுத்து கொடுத்து உங்க அருள்னால இது நிறைவேறட்டும்னு அவரை சரண்டர் ஆகும் பொழுது
அந்த எண்ணத்துக்கு நான் கொடுத்த வலிமையில் சிந்தாமல் சிதறாமல் அது மேல செயல்பட்டு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகி போகிற தன்மை வருது. அப்படி இல்லை அப்படின்னா என்னதான் எனர்ஜி கொடுத்தாலும் அந்த எனர்ஜியோட அந்த எண்ணம் செயல்படுறதுக்கு எதிரான சூழ்நிலைகள் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த எண்ணம் ஜெயிக்கிறது கிடையாது. அப்ப துணிவுடன் பணியானது நிறைவேற வேண்டும் அப்படின்னா உங்களுக்குள் ஆர்வம், உற்சாகம், ஈடுபாடு பெருகுவதாக எண்ணுங்கள். கடவுளுடைய சித்தம் இருந்தால் அது நிறைவேறும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இதுதான். இதுக்கு கீழே கங்கா சேவக் பத்தி திரும்பி சொல்றாரு. கங்கா சேவக்கை பொறுத்தவரை கடவுள் அவரது சூழ்நிலையை இன்னும் மேம்படுத்தட்டும் என்பதே எனது பிரார்த்தனை. இது எல்லாருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான ரகசியம். மேல சொன்ன விஷயத்துக்கும் இதுக்கும் கூட ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்ப பிரச்சனை உள்ள சூழ்நிலைகள் திருப்பி திருப்பி வருதுன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்ப அவருக்கு நம்மளும் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்போம். நாமும் சஜஷன் கொடுத்துருப்போம். ஒரு ப்ரிசெப்டரா சஜஷன் கொடுத்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். அவர் திரும்பி அடுத்த நாள் அதே பிரச்சனையை சொல்லுவாரு. அடுத்த மாசம் அதே பிரச்சனையை சொல்லுவாரு. அவருடைய இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மையா இருக்கும். அவருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் தானா தேடி வரும். அவர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்கும். இப்ப இவரை மட்டும் மாற்றுவது அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் சாத்தியம் கிடையாது. இப்போ ஒருத்தர் அகிம்சாவாதியா மாத்திரன்னு எல்லாரும் போர்ல சண்டை போட்டிருக்க இடத்துல அவரை மட்டும் அகிம்சாவாதி ஆக்கினா என்ன ஆகும்? அவருதான் இன்னும் அதிகமா காயப்படுவார். என்னங்க அகிம்சை உயர்வான விஷயம் அப்படின்னா, உயர்வான விஷயம்தான். ஒரு பக்கம் நான் ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ளும் பொழுது என்னோடு சேர்ந்து என் சூழ்நிலை மாற வேண்டும். ஒரு பக்கம் நான் மெடிடேஷனுக்கு வர்றேன், நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் அப்படிங்கும் பொழுது என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது நான் மட்டும் மாறுறதுக்கான முடிவை எடுத்து முயற்சி பண்ணும் பொழுது இன்னும் அதிகமாக காயப்படுவேன், இன்னும் அதிகமாக அழுக்காவேன். இதெல்லாம் நீங்க சினிமாவில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாம தான் அந்த சஜஷன்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரியான சீன்லாம் வரும். என்னன்னா ஒரு ஹீரோ வில்லனா இருப்பாரு, அதாவது ஒரு தப்பு பண்றவரா இருப்பாரு. கடைசியில அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்துறேன் அப்படிங்கும் பொழுது அவரை சுத்தி இருக்கிற கூட்டமே அவரை கொன்னுடும். அது மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூழ்நிலை மாறாமல் ஒரு தனியாக தான் மட்டும் மாறினால் அந்த சூழ்நிலையே அவருக்கு எதிராக பாய்சனா மாறுது. அங்கதான் போகணும்னு கிடையாது. ஆன்மீகத்திலையும் பாத்தீங்கன்னா சூழ்நிலையை தாண்டி முன்னேற ஆன்மீகவாதிகள் எல்லாருக்குமே அதுவே நடக்கும். இயேசுநாதருக்கு முள்முடி கொடுத்தது அடுத்தது. அப்ப இயேசுநாதர் மாதிரி ஒருத்தர் பிறக்கும் பொழுது, அவர் வாழும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்கிற மக்களுடைய கூட்டமானது பெருகி அந்த சூழ்நிலை மாறி இருந்தால் தானே அது நடக்கும். சூழ்நிலையை தாண்டி ரைஸ் ஆகிற எல்லா விஷயமும், எத்தனை இப்ப சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்ததா இருக்கட்டும், மீராவுக்கு விஷம் கொடுத்ததா இருக்கட்டும், அந்த புத்திஸ்ட் மாங்கு கதையில மில்லரப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், அவருக்கு விஷம் கொடுத்ததா இருக்கட்டும். கதைகள் எல்லாமே பாருங்களேன், சூழ்நிலையை தாண்டி ஒருத்தர் தான் மட்டும் பெரிய அளவுல மாற்றம் அடையும் பொழுது அது அவருக்கு மேலும் பிரச்சனைகளை கொடுக்கறதாகத்தான் அமையுது. அது அவங்க ஆனா பிரச்சனையா பாக்குறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி போயிடுறாங்க. இப்ப கங்கா சேவகுக்கும் இதேதான் பிரச்சனை. அவர் தான் மாற்றம் அடைய விரும்புறாரு, ஆனால் தன்னுடைய அகங்காரத்தை பயன்படுத்தி தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். அப்ப யார் ஒருத்தர் தொடர் பிரச்சனையில சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படின்னா, ஈவன் அவங்க ஒரு குட் அபியாசியா இருக்கலாம், குட் ப்ரிசெப்டரா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஒரே மாதிரியான பிரச்சனைகள் திருப்பி திருப்பி அவர்களை அலைக்கழிக்குது. கம்ப்ளீட்டா அவங்க கம்ப்ளைனிங் நேச்சர்ல இருக்கிறாங்க. டீப்பா போய் அவங்களோட பேசும் பொழுது அவங்களுக்கான சூழ்நிலைகள் அவங்க சொல்ற விதத்துல பார்த்தா சரியாதான் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரிசெப்டரா ஒரு நல்ல அபியாசியா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு ஆறுதலும் சொல்லணும், அவருடைய சூழ்நிலை மேம்பட பிரார்த்திக்க வேண்டும். ஒட்டுமொத்த சூழ்நிலையும் மேம்பட்டால் மட்டும்தான் நடக்கும். இது ப்ரிசெப்டரா மாறினவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க அபியாசியா இருந்தப்ப இருந்த சூழ்நிலைக்கும் அவங்க ப்ரிசெப்டர் ட்ரைனிங்குள்ளார போயிட்டு வெளியில வர்றதுக்குள்ளார அவங்களுடைய வீடு, அவங்களுடைய சுற்றுப்புறம், அவற்றில
மாஸ்டர் ஏற்படுத்தி கொடுத்த மாற்றங்களும் வந்து மிக பெரியதாக இருக்கும். அதுக்காக அவங்க நிறைய அந்த நேரத்துல டார்ச்சர் ஆயிருப்பாங்க. பட் அது சேஞ்ச் வந்துருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, ஒருவரை ஒரு விஷயத்துல உயர்த்தும் பொழுது மாஸ்டருடைய கருணை அவர் மேல மட்டும் தனியா செயல்படாது. அவருடைய ஒட்டுமொத்த சூழ்நிலையை மாத்தி அமைக்கும். இத ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அபியாசியான கதையை நீங்க பாத்தீங்கன்னாலே, நாம அபியாசியா ஆகிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது பல மாதங்களுக்கு முன்னாடி, அது ரொம்ப டீப்பா போனீங்கன்னா பல பிறவிகளுக்கு முன்னாடியில இருந்து நமக்கான சூழ்நிலை மாற்றப்பட்டு கொண்டே வந்துருக்கும். நம்ம அவ்வளவு பெருசெல்லாம் போக முடியாது. நம்ம என்னைக்கு அபியாசியானமோ அதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியே அது சம்பந்தமான ஆர்வம், விருப்பம்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு, அது சம்பந்தமானவர்களோட தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு, ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்ட பிறகு இந்த மாற்றமானது அங்க வந்துடும். இப்ப இதை வந்து நம்ம யாரு தெளிவாக புரிந்து கொள்கிறோமோ, அவங்க அது ஆர்வம் இல்லாத தன்மை வந்தாலும், உற்சாகம் இல்லாத தன்மை வந்தாலும், எந்த ஒரு சஜஷன் கொடுத்தாலும் அங்க எல்லா இடத்துலயுமே வந்து மாஸ்டரை முன்னிறுத்துவோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமாக யாருக்கான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலை மேம்படட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் வந்து மிக அற்புதமான பலனளிக்க வல்ல ஒரு பிரார்த்தனை. ஏன்னா சூழ்நிலை அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளார ஹீ இஸ் ஆல்சோ இன்க்ளூடட், ஷீ இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஒரு இந்த பூமியினுடைய உள்ளார வாழ்ற ஒரு உயிரினத்தை மட்டும் நீங்க காப்பாத்துறது அப்படிங்கிறது அது வாழ்ற சூழ்நிலையை பொறுத்தது. அப்போ ஒட்டுமொத்தமா அந்த உயிரினம் வாழ்வதற்கான தண்ணி, காத்து எல்லாத்துலயும் ஒரு மேம்பாடு அடையும் பொழுது மட்டும்தான் அந்த ஒரு ஒரு ஸ்பீசிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியும். இல்லைன்னா அதுல இருக்கிற எனர்ஜியை எடுத்து வேற எங்கேயாவது தான் கொண்டு போக முடியும். இல்லைன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளை மாற்றுறது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை செயல்பாட்டுக்கு வரும்பொழுது ஒண்ணு அவங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலை மாறும், இல்லைன்னா அவங்க வேற சூழ்நிலைக்கு மாற்றப்படுவார்கள். மாஸ்டர் நிறைய பேரை நீ வந்து இங்க வந்துருன்னு சொல்றவங்க எல்லாம் சாரி ஜிபர்களையும் நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உங்க ஊர்ல இருக்காத எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க மெட்ராஸுக்கு வந்துரு அப்படின்னு சில பேருக்கு சொல்லியிருப்பாரு. தாஜியும் அது மாதிரி சொல்லியிருக்கலாம், நமக்கு வந்து அவ்வளவுக்கா தெரியல. சில பேரை வந்து நீங்க வந்து இங்க வேலை பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டா அவங்களுடைய சூழ்நிலையை வந்து இமீடியட்டா மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்பொழுது அவங்க கேர்டேக் பண்ணிக்கிறதே மாஸ்டரே கூட செய்து கொள்வார். அப்படிலாம் கேட்கும் பொழுது அதை மறுத்துட்டு அந்த சூழ்நிலையிலே உழல்ற முட்டாள்தனத்தை நம்மளும் பண்ணுவோம். மாஸ்டர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு, நீ அங்க வேணாப்பா இங்க வந்துருன்னா அது எவ்வளவு இருந்தாலும் தூக்கி போட்டு வந்துட்டா எல்லாமே மேம்பட்டு விடும். இவ்வளவு விஷயமும் அந்த ஒரு வரிக்குள்ளார இருக்கு. நம்ம அதை பாக்குறோமா, அது நமக்கு புரியுற அளவுக்கு மாஸ்டர் நமக்குள்ளார அந்த உணர்வை கொடுக்குறாரா அப்படின்னா நம்ம சிந்திக்கணும். நமக்குள்ளார நடந்த விஷயங்களை சிந்திச்சு பாருங்களேன். எப்பெல்லாம் ஆர்வ குறைவு ஏற்பட்டுதோ அப்ப என்ன பண்ணணும்னு சிந்திச்சு பாருங்க. யாரோ ஒருத்தருடைய ஒரு பிரார்த்தனை நமக்கு பலன் அளிச்சிருக்கோம். நம்ம இப்போதைக்கு நிறைய சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சஜஷன்ஸ் ஏன் வந்து அதனுடைய வீரியத்துல குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. நம்ம சஜஷனுக்கு பின்னாடி கடவுளுடைய சித்தத்தின்படி எது நிறைவேறும், மாஸ்டருடைய விருப்பத்தின்படி இது நிறைவேறும். நான் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒவ்வொரு துகளும் தூய்மையாகவும் தெய்வீகமயமாகவும் மாறுதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மாஸ்டர் உங்களுடைய சித்தத்தால இந்த நிகழ்வு நடந்தேறட்டும் அப்படின்னு அவரை கொண்டு வந்து வைக்காம அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து மாஸ்டர் என்பால் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அந்த எல்லாரும் ஈர்க்கப்படுவதற்கான தூண்டுதலை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கறது நான்ற எண்ணத்தோட நான் கொடுக்குறேன். கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரு எண்ணத்தை அனுப்புகிறேன். மாஸ்டருடைய கருணை, மாஸ்டருடைய அருள் அங்க நிரம்பணும். நிரம்பி அங்க அகத்தூண்டுதல் கொடுக்கப்படும் பொழுது இந்த எண்ணமானது அவர்களை சுமந்து வந்து ஒரு இடத்துக்குள்ளார இருக்கு. அப்ப அது கரெக்ட் திங்கிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற சஜஷனா இருக்கலாம். எல்லா இதயங்களும் அன்பினால் நிரம்புகின்ற அந்த சஜஷனா இருக்கலாம். அதனாலதான் சஜஷன்ஸ் எல்லாத்தையும் பிரார்த்தனைங்கிற வடிவத்தோட கனெக்ட் பண்ணாங்க. 9 o'clock prayer is also a suggestion. பட் ஏன் அதை பிரார்த்தனை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, எண்ணம் உங்களுடையது, செயல்படுத்துவது அவருடைய சித்தம் அப்படிங்கிற உணர்வோட அந்த எண்ணத்தை கொடுக்கும் பொழுது எந்த ஒரு எண்ணமும் பிரார்த்தனையாக மாறுகிறது. அப்படியே நினைச்சு பாருங்க.
வாழ்க்கையே செயல்பாடு என்னுடையது, சித்தம் அவருடையதுங்கிற எண்ணத்துக்கு வரும்பொழுது நம்ம வாழ்க்கையே பிரேயர்ஃபுல்லா, பிரார்த்தனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறி போகுது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையில என்ன நம்மகிட்ட தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கடவுளின் சித்தத்தின்படி இது நடக்குதுங்கிற எண்ணம் தேவை. அடுத்த முக்கியமான விஷயம் நம்முடைய ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கிற மாதிரியே மற்றவர்களுக்குடைய ஒரு பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுபடணும் அப்படிங்கும் பொழுது, இவர் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவி செய்யுங்கள் அப்படின்னு வேண்டுவது நம்முடைய சாதாரண இயல்பு. ஒட்டுமொத்தமா அவருக்கான பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, மாஸ்டருடைய விருப்பத்தினால், மாஸ்டர் விரும்பினால், மாஸ்டருடைய சித்தம் இருந்தால் அவருடைய சூழ்நிலை இன்னும் மேம்படுத்தப்படட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும். ஏன்னா லாலாஜி மகராஜ் தன்னுடைய சீடருக்காக அப்படிதான் பிரார்த்தனை பண்றாருன்னா அதை தான் நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறது தானே. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 நுணுக்கமான மிகச்சிறிய வரிகளாக இருந்தாலும் அது எவ்வளவு ஆழமாக சிந்தித்து செய்யப்பட்டிருக்கின்றன, பேசப்பட்டிருக்கின்றன, எழுதப்பட்டிருக்கின்றன அப்படின்னா, ஒரு வரி மிக ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துறதோட நம்முடைய கேரக்டர்ல, நம்முடைய எண்ணங்கள்லயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது. அதெல்லாம் இருக்குது இந்த லெட்டரை பொறுத்தவரைக்கும். லாலாஜியை கூட அதை ஒரு இடத்துல எழுதுறாரு. எனக்கு நிறைய எழுதணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவ்வளவையும் எழுதுற அளவுக்கு எனக்கு இப்ப வாய்ப்பு வசதி, டைப் ரைட்டிங் மிஷினு, நான் சொல்றதை கேட்டு எழுதுறதுக்கு 2 ஆள் அப்படிலாம் கிடையாது. அதுதான் பாபுஜிக்கு 1944 விஸ்வாசம் சொல்றாரு, எனக்கு யாரும் ரைட்டர் கிடையாது, நானே தான் எல்லாம் எழுதுனேன், உனக்கு அசோசியேட்ஸ் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்துங்க, வச்சுட்டு நிறைய சொல்லி எழுத வைங்க அப்படின்லாம் 1944 விஸ்வாசல லாலாஜி பாபுஜிக்கு அறிவுரை சொல்லுவார். அந்த மாதிரி லாலாஜி பேசும்பொழுது கூட என்ன சொல்றாருன்னா, நான் என்னால எழுத முடியலங்கிறது வேற விஷயம், மிக கொஞ்சமாவே எழுதியிருக்கேன், மிக சுருக்கமாவே எழுதியிருக்கேன், சொல்ல வந்ததை எல்லாத்தையும் என்னால எழுத முடியல அப்படின்னா கூட என்னுடைய சில வரிகள் கூட மிகப்பெரிய அற்புதத்தை விளைவித்தால் அது போதுமானது அப்படின்னு சொல்லி லாலாஜி ஒரு இடத்துல சொல்லுவார். அதனால இந்த கடிதங்கள் ரொம்ப ரொம்ப குறுகலானவை, வார்த்தைகள் மிக மிக சிறியவை. ஆனால் நம்ம லைஃபோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இவை நமக்குள்ளார ஏற்படுத்துற அந்த வீரியம் அப்படிங்கிறது வேற. இப்போ இன்னையிலேருந்து நம்ம உற்சாகம் இல்லைங்கிற வார்த்தையை விட்டுருவோம். நம்முடைய உற்சாகம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளார பெருகுது. எப்படி பெருகுது? நாம நம்முடைய தூய்மையை அதிகரிக்கிறோம். அது அதிகரிக்க நமக்குள்ளார உற்சாகமும் ஒரு ஆன்மீகத்தின் மீதான ஒரு ஆர்வமும் அதிகமாகுது. உற்சாக குறைவு ஏற்படும் போது இல்ல, உற்சாக குறைவு ஏற்படல, உற்சாகமும் ஆர்வமும் திசை திரும்பி இருக்கிறது, அது வேற விஷயத்துல இருக்கு. அப்ப அதை அங்கேருந்து இங்க திருப்பிட்டா அந்த வேலை அங்கேருந்து திருப்ப வேண்டாம், இப்போதைக்கு அங்க திரும்பி இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது அதாவது ஆன்மீகத்தின் மீதான ஆர்வம் இன்னும் பெருகுகிறதுங்கிற ஒரு பாசிட்டிவ் சஜஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. வெறும் சஜஷன் கிடையாது, அவருடைய சித்தப்படி அது நிறைவேறட்டும் மாஸ்டர், உங்களுடைய அருளால எனக்குள்ளார ஆர்வமும் உற்சாகமும் தினமும் பெருக்கிக்கிட்டு இருக்கிறோம் மாஸ்டர் அப்படின்னு சஜஷன் கொடுத்துருங்க. மற்றவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒட்டுமொத்தமாக அவருடைய சூழ்நிலை மேம்படுத்தப்படட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை வைங்க. இதெல்லாம் நமக்காக மாஸ்டர் இன்னைக்கு சொன்னது. எதெல்லாம் எனக்கு அப்படின்னு எனக்கு தோணுதோ அதெல்லாம் நான் எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கான அந்த ஒரு யூனிக் சஜஷனோட நம்ம இன்னைக்கு நம்மளுடைய காலை நேர தியானத்துக்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.